Hi students, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டேட் போர்ட் சமச்சீர் கல்வி யூனிட் 1 ப்ரோஸ் டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னா சின்ன பசங்க, அண்ணன் தம்பி, நிக்கோலா, ஜக்கோபோ, அவங்களுக்கு ஒரு அக்கா லுசியா. அந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா she is suffering from tuberculosis of the spine. ஸோ அவங்களுக்கு வந்து எழுந்து நடக்க முடியாது அவங்களால. ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அண்ட் லூயி டிரைவர் ஆத்தர் தான் இதை நரேட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய டிரைவர் தான் அது. ஸோ ஆத்தர் நேம் ஜோசப் குரோனன் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து வெரோனாவுக்கு போகிறாங்க. ஸோ போகிற வழியில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த குட்டி பசங்களை பார்க்குறாங்க. இந்த குட்டி பசங்க வந்து அதாவது சிட்டிக்கு வெளியில் இந்த வெரோனா அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து அவங்க ஸ்ட்ராபெரி விற்றுட்ருக்காங்க. ஸோ டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இவங்கள்ட்டெல்லாம் வேண்டாம், சிட்டி உள்ள நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்தருக்கு வந்து என்னென்னா இவங்கள பார்த்த உடனே இவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பையன் ஜெர்சி போட்டுட்டு காக்கி பேண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கான். இன்னொரு பையன் வந்து இந்த ஆர்மி என்ன சொல்கிறது ஸ்லீவ் இல்லாமல் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லூஸாக இருக்குது அவனுடைய ஒரு உடம்புக்கு. அவங்களுடைய ஸ்கின் வந்து ப்ரௌனாக இருக்குது, கலைஞ்ச முடி, அந்த கண்கள் வந்து அவ்வளோ ஒரு டார்க்காக இருக்குது. அண்ட் ஒரு பையனை பார்த்தா 13 வயசில் இருக்கான், நிக்கோலா, அவன் தான் பெரியவன். ஜக்கோபா வந்து கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் கிட்ட இருக்குது, பார்க்கும்போது ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுடைய ஒரு அப்பியரன்ஸை வச்சு இந்த நரேட்டருக்கு வந்து ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன். அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்கள்ட்ட வாங்கிடுறாங்க, பழத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்த அவங்க ட்ராவல் ஆகி போகிறாங்க சிட்டியில். அடுத்த நாள் காலையில் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளில வரும்போது பார்த்தா இவங்க ஒரு ஷூ துடைச்சிட்ருக்காங்க. ஒரு ஹோட்டலில் இருக்க வெளியில் 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஷூ பாலிஷ் பண்ணிவிட்டு துடைச்சி விட்டுட்டு அந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நேற்று பழம் விற்றுட்டு இருந்தாங்க, இங்கே வந்து ஷூ துடைச்சிட்ருக்காங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ்லாம் ஷூ பாலிஷ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால கூட்டம் குறையட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நேற்றுக்கு என்னென்னா நான் அங்கே பழம் வைக்கிறதுல பார்த்தேன், இதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாம், என்ன மாதிரி வேலைனா கூட நாங்கள் பண்ணுவோம். ஸோ இப்படி பார்த்துட்டு நாங்கள் ஊர் சுற்றி கூட காமிப்போம் டூரிஸ்ட்டுக்கெலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்னா இவங்களுடைய ஒரு லிவிங்க்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க அக்கா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இந்த ஷூ பாலிஷ் பண்ணுறது, பழம் வைக்கிறது, நியூஸ் பேப்பர் அந்த குவி குவி விற்பாங்க தெரியுமா ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம், ஸோ அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் விற்கிறது, இந்த மாதிரி டூரிஸ்ட் யாராவது இருந்தால் அவங்கள சுற்றி காமிக்கிறது, இவ்வளோ எல்லா வேலையும் இந்த சின்ன வயசுலேயே அவங்க பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க அக்காவுக்கு குணப்படுத்துறதுக்கு. ஸோ வாரம் அவங்க அக்காவுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க, பணம் கட்டணும். அதுக்காக இவங்களுடைய ஒரு கனவு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்க அக்காவுக்காக இவங்களுடைய ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு சின்சியராக நம்ம வந்து அக்கா நல்லபடியாக எழுந்து நடமாடி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய லவ், டிவோஷன், சாக்ரிஃபைஸ், சின்சியரிட்டி, மெச்சூரிட்டி இந்த சின்ன வயசில் இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுடைய ஒரு எமோஷன்ஸ் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாரு நரேட்டர். ஸோ அவருக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ட் ஆகிடுறாரு. சரி என்னை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த பெரிய சின்ன பையனை பார்த்தா ஒரு லைவாக அந்த குட்டி குட்டி இந்த அணில் மாதிரி ஒரு துருன்னு இருக்கான். அதே மாதிரி நிக்கோலாவோட ஸ்மைல் பார்த்தா அவ்வளோ அழகாக ஒரு ஸ்டெடியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சுற்றிலாம் காமிச்சிடுறாங்க. இன்னும் நாளைக்கு அடுத்த நாள் நைட் பார்த்தோன்னா இந்த 2 பசங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் பஸ்ஸுக்காக. ஸோ நிக்கோலா என்னன்னா அந்த நியூஸ் பேப்பர் கட் மேலே தூங்கிட்டான். சொன்னேன் இல்லையா அவங்க நியூஸ் பேப்பர் வைக்கிறாங்க அப்படின்ட்டு, அது மேலே படித்து தூங்கிட்டான். இன்னொருத்தன் ஜக்கோப் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கான்.
ஏதாச்சும் இவரு அங்க வந்து பார்க்குறாரு. "என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னா, "நாங்க லாஸ்ட் பஸ் படுவாலருந்து லாஸ்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எதுக்குன்னா, அதில நியூஸ் பேப்பர் செல் பண்ணிட்டுருக்கோம். இதையும் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா கேட்டுட்டு இது பண்றாரு. அடுத்த நாள் பார்த்தா, அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, "இவ்ளோ வேலைகள் செய்றீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு குடுக்கும்போது, ஒரு ஒரு சண்டேவும் நாங்க வந்து பொலிட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவோம். இங்கேருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆ நீங்க எங்கள அழைச்சிட்டு போறீங்களா? நாங்க யூசுவலா சைக்கிள ஹையர் பண்ணி போவோம். அ டிரைவர் விட்டு ட்ராப் பண்ண சொல்ல முடியுமா?" அப்படின்ட்டு அந்த பசங்க வந்து நரேட்டர் கிட்ட கேட்கலாம். ஏன்னா, அந்த நரேட்டர் கேட்பார். "உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்யலாமா? இல்ல அ என்னனாலும் கேளுங்க" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனா, இந்த ஒரு ஹெல்ப்ப மட்டும் கேட்குறாங்க. "எங்கள அங்க வட்டத்த கொண்டு ட்ராப் பண்ண சொல்ல முடியுமா?" இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சண்டே ஒரு நாள் ஒரு ஒரு பிரேக் குடுக்கலாம் டிரைவருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருவாரு. "நீ பிரேக் எடுத்துக்கோன்ட்டு." ஸோ, அதனால நானே அழைச்சிட்டு போய் கொண்டு விட்டுட்டு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல உங்களுக்கு எது கஷ்டம் வேண்டாம் பரவால்ல நாங்க பார்த்துக்குறோம்ன்னு" சொல்லும்போது, அந்த நரேட்டர் "இல்ல பரவால்ல, நான் அழைச்சிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ, அங்க போம்போது, அ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆசை. ஏன்னா, அவங்க அக்காவ பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது. அமைதியா பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. இதோ வந்துருச்சு அப்படிங்கும்போதே அவங்க குடுகுடுன்னு ஏறி, இங்க உள்ள அந்த வில்லேஜ்க்குள்ள நெறையா சாப்பிடறதுக்கு எல்லாமே கிடைக்கும். நாங்க கரெக்ட்டா 1 ஹவர்ல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டாங்க. இவர் என்னன்னா, சரி இவங்க என்னதான் பண்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பின்னாடியே மெதுவா போறாரு. அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது, அது ஒரு வில்லா மாரி இருக்கு. பங்களா மாரி இருக்கு. அத ஹாஸ்பிட்டலா மாத்தியிருக்காங்க. ஸோ பார்த்தா வந்து அந்த இடம்லாம் நல்லாருக்கு. அதுக்குள்ள இந்த பசங்க எங்கடா போனாங்க காணுமே அப்படின்னு சொல்லும்போது, நர்ஸ் வந்து வெளில வராங்க. என்ன வேணும்னு கேட்கும்போது, "இல்ல இந்த 2 குட்டி பசங்க வந்தாங்க. அவங்கள கொண்டு விடுறதுக்கு தான் நான் வந்தேன்." அப்படிங்கும்போது, "ஓ! நிக்கோலா ஜெகோவாவா? இங்க தான் போயிருக்காங்க. வாங்க நான் அழைச்சிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அவங்க அழைச்சிட்டு போம்போது, மெதுவா இப்படியே அவரும் பார்க்குறாரு. அந்த 2 பசங்க வந்து அவங்க அக்காவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அவங்க அக்கா லுசியா அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு 20 இயர்ஸ் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஆனா வந்து பெட்ல தான் இருக்காங்க. அவருக்கு வந்து என்ன இது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆ உள்ள போய் பேசுங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கிட்ட கொஞ்சம் தள்ளி அவங்களுக்கு தெரியாம கொஞ்சம் தள்ளி அந்த நர்ஸ அழைச்சிட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க. இந்த மாரி இவங்களோட ஃபேமிலி ஒரு கல்ச்சர்டா இவ்ளோ நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டிலான ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு அம்மா கிடையாது. அப்பா மட்டும் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர். அதே மாதிரி வார்ல அ இயர்லியராவே இந்த இனிஷியலா நடக்கிற வார்லயே அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களோட வீடும் வந்து பாம் வச்சு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லாம இந்த 3 பசங்களுக்கும் ரோடுக்கு வந்துட்டாங்க. அதுவும் இல்லாம லூசியா அவளாவே பாட்டு கத்துக்கிட்டு ஒரு சிங்கர் ஆகணுன்ற ஒரு ஆசையில இருந்தா. ஆனா, இப்ப அவங்களுக்கு ஒரு வழியே இல்ல. ஸோ அக்காவுக்கும் இந்த மாரி நோய்வாய்ப்படவும் என்ன பண்ணாங்கன்னா, பெட்ல அட்மிட் பண்ணி, ஆ கொஞ்ச நாளைக்கு நாங்க ஃப்ரீயா பார்த்தோம். பட் அதுக்கு மேல முடியல. இங்கேயே ஸ்கேர்சிட்டி அதிகமா பஞ்சம் அதிகமா இருக்குங்கும்போது, வாரம் வாரம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க இப்போ வரைக்கும் கரெக்ட்டா வாரம் வாரம் குடுத்துடுறாங்க. ஆனா, அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, கஷ்டப்பட்டு அவங்க அக்கா குணமடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையோட பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இவளும் இப்போ இவளோட ப்ரோக்ரஸ்ல வந்து 10 வருஷமா அவளோட ப்ரோக்ரஸ்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரா ஹெல்த்ல. கண்டிப்பா சீக்கிரம் குணமடைஞ்சிருவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ, அதே மாதிரி என்னன்னா, அந்த வார்ல தானே அவங்க அப்பா கொல்லப்பட்டாங்க. இந்த பசங்களுக்கு ஜெர்மன்ஸ் மேல கோவம் வந்துருது. ஏன்னா 3 வருஷம் அந்த ஜெர்மன் ரூல் பண்ணாங்க. இவங்களும் வந்து அவ்ளோ கோவம் வருது அவங்க மேல. ஜெர்மன்ஸ்னாலே வெறுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆ அதே சமயம் வெரோனால வந்து ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஸ்கேர்சிட்டி அதிகமா இருக்கு. அதனால தான் இவங்க பல தொழில் செஞ்சு எப்படியாவது அக்காவ காப்பாத்தணும்னு சொல்லி ஜென்யூனா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
ஸோ இத பார்த்துட்டு அவருக்கு வந்து அவ்ளோ ஒரு இந்த சின்ன வயசுல இவ்ளோ பண்றாங்களே இந்த பசங்க அக்காவுக்காக. கண்டிப்பா ஓ என்னதான் இந்த வார்னால, இந்த போர்னால அவங்களுடைய ஃபேமிலி கஷ்டப்பட்டாலும், அவங்களோட நம்பிக்கைய, அவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கைய அதால உடைக்க முடியல. இந்த மாதிரி தனக்காக இல்லாம அக்கா நல்லபடியா வரணும்னு சொல்லி, அவங்களோட சைல்ட்ஹுட்ல கஷ்டப்படுற இந்த ஒரு செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்ஷா இல்லாம, செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது கண்டிப்பா ஒரு நியூ சேஞ்ச கொண்டு வரும். அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவர் வராரு மறுபடியும். ஆனா, இது எல்லாமே அவருக்கு தெரியாதுன்ற மாரி அவரும் மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு. இந்த பசங்களும் அமைதியா பின்னாடி உட்காந்துட்டு போறாங்க. ரிட்டர்ன் போறாங்க. இவங்களுக்கு இவங்க சீக்ரெட் காப்பாத்தப்பட்டிருக்குன்ற ஒரு நம்பிக்கை, அவரும் இவருக்கு ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு தோரணையில கிளம்புறாங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டர். இது மூலமா அந்த சின்ன பசங்க எந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸோட அக்கா நல்லா இதுவாகணும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.